எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, கமெண்ட் அடிக்காத, கைத்தட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நிதானமாக பாரு, கையில் AK-47 இருக்கு, முன்னால உன்னுடைய இறை ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடட்டுமே. எவ்வளோ தூரம் ஓடணும் ஓடட்டும். டார்கெட் எவ்வளோ தூரம் ஒன்னாலும் விசை மிகுந்த ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறாய், ஷார்ட் பண்ணலாம். நீ தடுமாறிட்டனா அது விலகிறோம். ரொம்ப நிதானமாக இதை நான் ஜெயிப்பேன் என்று நிதானமாக நின்று துணிந்து செயல்படு. நான் எப்பவுமே சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன், இதை ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். நான் நியூ பேட்ச்னு சொன்னாங்க, அதனால சொல்றேன். ஒரு சிங்கம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு மம்மதை, யாரா இந்த காட்டுக்கு ராஜா, யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டே இருந்துச்சான். ஒரு பாம்பு வந்துச்சான், பாம்பு ஏய் யாரா இந்த நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சான். அது ஒரு பன்னி வந்துச்சான், ஏய் யாரா இந்த நான் தானே, நீ தான் போயிடுச்சு. முயல் வந்தது, குதிரை வந்தது, ஆமை வந்து, எல்லாரும் நீதான் நீதான் நீ. அதே மமதையில சுத்திட்டு இருந்த அந்த சிங்கம் ஒரு யானை வந்தது, என்ன மாதிரின்னு வச்சுக்க. யானை கிட்ட கேட்டுச்சு, யாரா இந்த காட்டுக்கு ராஜா. யானைக்கு அந்த கேள்வி பிடிக்கல, தாண்டி போச்சு. கேக்குறேன்ல யாரா இந்த காட்டுக்கு ராஜா, யானை மறுபடியும் தாண்டி போச்சு. மறுபடியும் சிங்கம் வந்து வாயை பிளந்த சத்தம் போட்டு, ஏய் கேள்வி கேட்கறல்ல யாரா இந்த காட்டுக்கு ராஜா. உடனே யானை சிலுப்பிக்கிட்டு முன்னால வந்து தும்பிக்கையில சிங்கத்தை பிடிச்சிருச்சு, தூக்கி ஒரே அடி, முதுகு உடைஞ்சு போச்சு. முதுகு உடைஞ்ச சிங்கம் கேட்டுச்சான், நம்ம வைகை புயல் சார் மாதிரி, கேள்விதானே கேட்ட. யானை சொல்லிச்சான், பதிலத்தான் சொன்னேன், பதிலா அப்படி சொல்லு, நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டு, நான் இந்த எக்ஸாம்ல எவ்வளவு வாங்குவேன், ஏய் வாங்கி காட்டு. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. யார் முன்னோ நான் யார். ஒரு நாள் எங்க காலேஜில் டீச்சர் ஒருத்தங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் தான், எப்ப பார்த்தாலும் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும். அது எப்படி ஜெயிச்சேன்னு தெரியுமா? நான் அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் சொல்லணும் பதில். அதுக்கு பேர் தான் துணிச்சல். சும்மா கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு ஆய்வுன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு மூஞ்சில மூணு வச்சுக்கிட்டு போய் உக்காந்துக்கிட்டு மற்றவங்க தன்னை வந்து தாஜா எதிர்கொள்ள தெரிய வேண்டும். ஜஸ்ட் பிளான் மை டியர் சில்ட்ரன். பிளான் பண்ண, பிளான் பண்ணிட்டு மற்ற வேலைகளை செய். நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள், நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, யார் ஜெயிக்கிறார்கள் தெரியுமா? யாருக்கு மொழி சரியாக வருகிறதோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். மொழியை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். எது பேசினாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும், யார் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு புரிய வேண்டும். கேள்வி முதல்ல புரியணும். ட்விஸ்டரா வரும் கேள்வி, அந்த fraction of secondல அந்த 2 secondsல 1 secondல கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அந்த டிக் பண்ணணும். அப்ப கேள்வியை புரிஞ்சுக்கணும்னா மைண்ட் எவ்வளவு கிளியரா இருக்கணும், எவ்வளவு லாஜிக் மைண்டா இருக்கணும். வெறும் மனப்பாடம் செய்வதன் மூலமாக எல்லாம் இந்த எக்ஸாமை ஜெயிக்க முடியாது, ஓரளவு தான் ஜெயிக்க முடியும். லாஜிக் क्वेश्चंस எப்படி? மனதிற்குள். இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், கையில ஒரு குறிப்பு கிடையாது, துணிச்சல் தான். கால் நடுங்கிட்டு இருக்கு, தெரியுதா உனக்கு? துணிச்சல் தான். வாத்து மாதிரி உள்ள டுபுன்னு அடிச்சிட்டு இருக்கோம், சைலண்டா போவோம். பார்த்திருக்கியா? காட்டவே காட்டாத, உன்னுடைய பயத்தை காட்டவே காட்டாதே. பயம்தான் மரணம். பயத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்தாதே. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சிட்டு. வெளியில இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்திருக்கியா? ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லும். பார்த்திருக்கியா? அது ஒண்ணுமேவா படிக்கல. அது
நான் நம்பி இருக்கேன்ப்பா, ஒண்ணுமே படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது. நம்ம உண்மையிலேயே ஒண்ணுமே படிக்கலையே, நம்ம பட்டோலி வீசி பறக்க போறோம்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆயிருக்கிறேன் நான். ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன், ஸ்டே அலர்ட். ஒன்று எக்ஸாமினேஷனுக்கு வெளியில வருது ஒன்று, அது என்னன்னு சொல்றதுன்னா ஒன்று வந்து கேட்குது, ஏய் 18வது கொஸ்டினுக்கு இதுதானே ஆன்சர் அப்படின்னு சார் காரிடாரில் நின்றுக்கிட்டு, எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, 18வது கொஸ்டினுக்கு இதுதானே ஆன்சர் அப்படின்னு சார். பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அந்த புளி முட்டை சொல்லுது 10 கொஸ்டின் தானே. அந்த சனியை திருப்பியே பார்க்கல கொஸ்டின் பேப்பரை, 10 கொஸ்டின் தானேங்குது, 11வது கொஸ்டின் பின்னால் இருக்குது. நான் ஒன்று சொல்றேன் பாரு, தேவையில்லாத துணிச்சலை குறித்து நான் பேச இல்லை. உள்ளுக்குள் ஆழமாக நிறை குடமாக இருக்கின்றவர்கள் ஒரு அமைதியா இருப்பாங்க. ஆழமான ஆறு அமைதியா ஓடும் பார்த்திருக்கியா? கொப்பும் கொலையுமா ஓடுற ஆடு, ஆறுக்கு கீழே ஃபுல்லா பாறை இருக்குன்னு அர்த்தம். பாறையே இல்லைன்னு வச்சுக்க, சைலண்டா ஓடும். கிராண்ட் கேனியன் போயிருந்தேன் நான் கலிபோர்னியால போன மாசம். 25,000 அடி ஆழம், சைலண்டா ஓடு, சைலண்டா இருப்பாங்க. அவங்களுடைய வெற்றி என்பது உன்னால் கணிக்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த அனுபவங்களையும் வாசிப்பு திறனையும் பெற்றிருப்பார்கள். மொழியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், எது சொன்னாலும் புரியணும். அதனால்தான் மொழி வல்லுநர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறார்கள். ஜோக்கும் கவிதையும் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். கவிதை புரியலன்னு வச்சுக்கேன் அப்புறம் அப்படின்றுவ. ஜோக்கு புரியலன்னு வச்சுக்கோயேன், அது சோகமான ஒரு சூழலாயிடும் சொல்றவனுக்கு. அவன் ரொம்ப கண்ணீர் வடிச்சுட்டு உட்காந்துருப்பான், என்னடா இது இந்த ஜோக்குக்கு சிரிக்கலையே அப்படின்னு. கவிதைனா அப்படி புரியணும். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அவங்க தான் கை தட்டுறாங்க, இன்னும் கைத்தட்டல் வரல. ஏன் தெரியுமா? புரியல. யூ ஆர் நாட் ரெடி. இப்படிதான் வரும் கொஸ்டின் பேப்பர். நீ ரெடியா இல்லாத போது தான் வரும். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே, இப்படிலாம் வரும்னு சொல்லவே இல்லையே, அதுக்கு பேர் தான் எக்ஸாம். அதுல நீ ஜெயிச்சு வந்தா அப்பதான் உனக்கு தலைமை பதவி, அப்பதான் உனக்கான பெயர், அப்பதான் உனக்கு புகழ், அப்பதான் உனக்கு பயணம், அப்பொழுதுதான் உனக்கு எல்லாம். தூண்டில் மீன், தூண்டில மாட்டிச்சு மீன், அதன் கண்களில் தூண்டிலை போட்டவன் பார்க்கிறான், நதி விடை பெற்று கொண்டு பின்னால போயிட்டே இருக்கு. இவன் அந்த அந்த மீனை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கான். இந்த காட்சியை எழுதுறாங்க ஒருத்தன். என்ன காட்சியில இன்னொன்னு படிச்சு அசந்து போனேன் நான். இன்னொரு கவிதை படித்து அசந்து போனேன். மழையின் பின்னிரவில், காட்சிப்படுத்த, மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி சொல்லவா? சொல்ல இன்னொரு வாட்டி சொல்ற. மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. இதான் போய் நதியா போகுது, அது ஒத்திகை பார்க்கதான் அப்படி வந்து. இது ஒரு காட்சி தான். சமீபத்தில் ஒரு கவிதை படித்து அசந்து போனேன் நான். அந்த மந்தையில் இருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். என்ன வசீகரித்த ஒரு கவிதை இது. எல்லாருக்கும் சொல்ல, முக்கியம் பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன். அதுங்க மேல எனக்கு மரியாதை தான், ஆனா உங்க மேல உயிர் எனக்கு. என்ன காரணம் தெரியுமா பிள்ளைகளா? உங்க மேல எனக்கு உயிர். என்ன காரணம் தெரியுமா? அந்த பிள்ளைங்க அங்க வந்து உட்காரத்துக்கு ஒரு 20 வருஷம் உழைச்சிருப்பானுங்க. ஆனா நாம இங்க வந்து உட்காரத்துக்கு 1000 வருஷம் உழைச்சிருக்கோம். சும்மா உட்காரல, சும்மா கிடைச்சதா இந்த சீட்டு? பெரிய பெரிய பாடு.
உங்க மனசுல இன்னைக்கு ஒரு விஷயத்தை, இந்த துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விதைச்சிட்டு போறேன். ஒரு விதை, இந்த தாய் விதைத்து விட்டு போகிறேன். என் குழந்தை வயது உங்கள் எல்லோருக்கும் விதைச்சிட்டு போறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 21ஆம் நூற்றாண்டின் ஆக சிறந்த தன்னெழுச்சி மிகுந்த ஒரு கவிதை இது. ஒரு பரிசம் கிடைக்கல, ஒரு புக்ல பார்த்தேன். காட்சிப்படுத்திக்கோ. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. என்ன தெரியுமா என் மனசுல பிடிச்சது? உனக்கு காட்சிக்கு தான் கை தட்டின. இப்ப நான் கருத்துக்கு சொல்றேன். நைட்ல தூங்க மாட்டேன். நீ இப்ப நான் கருத்து சொன்னா நைட்ல தூங்க மாட்டேன். இங்க பார், இந்த உலகம் பெருங்கடல் தான். இந்த எக்ஸாம், இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த விஷயங்கள், இந்த வாழ்க்கை பெருங்கடல் தான். நான் மீன் குஞ்சுதான். என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்பு தான். ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை. இந்த பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறேன். அசைச்சு காட்டுங்கிற நான். சின்னதா இருந்தாலும் அசைச்சு காட்டு. ஆனா நீ அசைச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த கடலை. சும்மா நீ கரையோரத்துல வந்து உயிருக்கு போராடல, கடலுக்குள் இருந்து கொண்டு உன்னுடைய நீச்சலுக்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய். வான்ற நான், வா.